டேய் தேவாங்கு, இது முத்து, இது பவளம், இது வைரம், இது வைடூரியம், இதுக்கு பேர் வைக்கலை. இதெல்லாம் விட்டுருங்க. முன்ன நீங்க சாமியார் கெட்டப்ல இருந்தீங்க, இப்ப ஸ்டேட் கெட்டப்ல இருக்கீங்க. என்ன இது? டேய் ஃப்ராட கொஞ்சம் பிராடா பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். அதான் கெட்டப்ப கூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா இதுல எங்க போறீங்க நீங்க? டேய் இது மூர் மார்க்கெட்ல கூர் 2 ரூபான்னு வாங்குனது. இது பாண்டி பஜார் பிளாட்பாரம் கடையில எடுத்தது. இது அதே கடையில தெரியாம சுட்டது. இது டிராமா ட்ரூப்ல உருவனது. இது தெருவுல பொறுக்குனது. இப்ப இதுக்கு பேரு அதிர்ஷ்டக்கல்லு. இங்க வர்ற இழிச்சவாய்ங்க தலையில இதை கட்ட போறேன். அவனுக்கு ஏமாற போறானுங்க. நான் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். அப்ப இது மக்கள் நம்புவாங்களா? ஏன்டா நம்ப மாட்டாங்க? டெய்லி காலையில டிவியில வந்து இந்த மாதிரி காட்டி தானடா வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நம்புறாங்களே. பாத்து வரவங்கிட்ட நீங்க ஏமாந்துட போறீங்க. யார்? நானா ஏமாறுவேன்? ஆடா பாவி, 1/4 கிலோ உள்ள வச்சிருக்கியடா. டேய் நான் பிஸியா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ நைஸா லோட் பண்ணிட்டியா? பிச்சு பிரேம் பிச்சு பாட்டியோ கூப்பிடா. வாங்கயா. ஆவோ ஆவோஜி பைட்டியே. மதுரையில மட்டன் சால் வச்சிருக்குது. எப்படி சேட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? நீஞ்சி பார்த்து சொல்றான் சேட்டு. இந்த பணம் பண்றதுல வாங்கிக்கோ. என்ன பிரச்சனை? வீடு கட்டணும் சேட்டு. கட்டலாம். பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் தெரியாதே. அம்மாட்ட கேளு. ஆத்தாட்ட கேட்டேன், அப்பேட்ட கேட்க சொல்லுது. அப்ப அப்பாட்ட கேளு. அப்ப யாருன்னு தெரியாதே. அருமையான ஃபேமிலி. சேட்டு பிறந்த தேதி தெரியலையா? இப்ப என்ன பண்றது? அதுக்காக இன்னொரு வாட்டியா தர்மாஸ்பத்திரியில பிறக்க போறேன். கடவுள் பேரை சொல்லி கல்லே தொடு, எல்லாம் கரெக்டா வரும். தொடு தொடு. இதர் சேட்டு தொட்டிருக்கேன். உன் முண்டக்கண்ணை திறந்து பாரு. பல்லே தொட்டிருக்கிற. இதை வச்சு கட்ட முடியாது. சரி சரி, உன் முகராசி வச்சு பார்க்கும்போது இந்த கல் போடு, ஊடு கட்டலாம். போடு. சேட்டு இனி என்ன கேனே நினைச்சியா? இந்த சின்ன கல்ல வச்சு எப்படியா வீடு கட்டுறது? நீ வீடு கட்டுற கல்லா கேட்டே? அரே பாவி, அது செங்கல்ரா. இத முன்னாடியே சொல்றேன். என்னடா ஜஸ்ட் மிஸ். ஐயோ தைரியம் இருந்தா இந்த களத்துல அடி குடியா பார்க்கலாம். அடிப்படா. பணத்தை கொடுங்கடா. டேய் அதெல்லாம் காலையிலே போயிருப்பாரா. ஐயா வணக்கம். இருக்கட்டும். அமௌண்ட் அங்கே கொடு. நீங்கள் தவல் வித்துவான் கிண்டலா இல்லையே கடம் வித்துவான். இது நக்கலா? பின்ன என்ன? என் பிரச்சனை தீர ஒவ்வொரு ஜோசியனை பார்த்தேன். ஒவ்வொருத்தனையும் என் பிரச்சனை தீர்த்துக்கு ஒவ்வொரு வரையில ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டான். பிரச்சனையே தீரல. 10 வரையில மோதிரம் மாட்டினா மிச்சம். இனிமே மோதிரம் மட்டும் என் கையில வரலே இல்ல. கால் விரல் ஃப்ரீயா இருக்குது, அதுல மாட்டும். இல்லீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு ஒவ்வொன்னா சொல்லுது. நீங்கள் கோவப்படுறது நீங்கள் பாடிக்கு தாங்காது. நீங்கள் ப்ராப்ளம் சொல்லுது, நான் கல்லு சொல்லுது. பிரச்சனை ஒன்னா ரெண்டா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள நான் வெளியே போய் டீ சாப்பிடுறேன். வீடு கட்டுனேன், அது இடிஞ்சு ஊத்துச்சு. பொண்டாட்டி கட்டினேன், ஓடியே போயிட்டான். லாரி வாங்கினேன், அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வியாபாரம் ஆரம்பிச்சேன், அது படுத்துருச்சு. பகவான், உன் வாழ்க்கையே இந்த வழுக்கையிலே தெரியுது. இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே கல்ல தீரணும். அதுக்கு எந்த கல்ல போறது? ஒரே கல்ல எல்லா பிரச்சனையும் தீக்கணும். அமௌண்ட் வாங்குச்சு, வெளியே வா தீக்குது. அரே பண்டே பையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள ஆளு நான் லைஃப்ல பார்த்தது இல்லை. நீ என்ன பண்ணுவ தெரியாது, ஒரே கல்லா போடு. அத்தோட எல்லா பிரச்சனையும் தீரணும். போடுறேன். கிழக்க பார்த்து உட்காரு, நல்ல கல்லா போடுறேன். இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதா? என்ன தலைமையா காலத்துக்கு போட்டீங்க? டேய், இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த பாடி உயிரோட இருக்கணுமாடா? கலர் கலரா கல்ல போட்டா கஷ்டங்கள் தீருமாடா? இளமையில் கல்லுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்ட கோஷ்டியா இது. அதான் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். கல்ல போட்டு கொண்டு போட்டீங்களே, அடுத்து என்ன பண்ண போறீங்க? கெட் அப் சேஞ்ச். ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப போட்டு பாருங்க. ரொம்ப சரியா இருக்குயா. சரிங்க. வேலைக்காரையா நீ? சரி, எவ்வளவு வேணும்? நீங்க பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க. யோ, எவ்வளவு வேணும்னு கேளியா? என்னங்க நீங்க பார்த்து ஏதாவது கொடுங்க. யோ, எவ்வளவு வேணும்னு அடிச்சு கேளியா? அதெல்லாம் விடாதுங்க, தப்புங்க. யோ, நானே சொல்லிட்டேன்ல, எவ்வளவு வேணும் அடிச்சு கேளியா? 5 ரூபா விடுங்க. யோ, ஒரு பேச்சுக்கு சொன்ன, நீ நிஜமாவே அடிச்சையா? சுத்த கேணையா நீ? நானா கிடையாது, நானா கிடையாது. ஆமா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. நீ கேள்வி கேக்குறியா? என்கிட்ட கேளு. பல்லு இருக்கிறது கடிக்காது, பல்லு இல்லாதது கடிக்கும், அது என்ன? யோ, என்னையா குண்டக்க மண்டக்க கேள்வி கேக்குற? பல்லு இல்லாத எப்படியா கடிக்கும்? ஏன் கடிக்காது? சீப்புக்கு பல்லு இருக்குல்ல? இருக்கு. அது கடிக்குதா? இல்ல. செருப்புக்கு பல்லு இருக்கா? இல்ல. அது கடிக்குதுல்ல? ஆமா. அதுதாங்க விஷயம். யோ, நீ மாக்கா மாதிரி இருந்தாலும் ஒரு மார்க்கமான ஆளியா. இந்த 5 ரூபா. சரிங்க. யோ, நான் கொடுத்ததே 5 ரூபா. நீ அதுல 1 ரூபாய உண்டியல்ல போடுற. எனக்கு வர வருமானத்துல அதுல கொஞ்சம் ஆத்தாவுக்கு நான் போட்டுருவங்க.
அடாடாடாடா பல பேரு சொந்த தாயே கண்டுக்கிறது இல்ல. நீ என்னடான்னா இந்த தாய்க்கு உண்டியல்ல சேர்க்கிற. நல்ல ஆளப்பா நீ. இந்த சாமியாரை பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு, வரப்போறாரு போல இருக்கு. சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பணாத பயிர்களா, எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதை ஏன் என்கிட்ட கேட்க? கிறுக்கு போயில அதையே என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்லல, நீங்களாம் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறாங்க. ஐயா அப்ப நீங்க இல்ல என்னையால கேட்க தேவாங்க போயில. நான் செத்து 400 வருஷம் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல இது. நீங்க சாமி ஏரோட வர்றீங்களே. சாமின்னு சொல்லிருக்கேன்ல நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவே விவசாயி. ஏறு ஓட்டினா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன். சாமி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் என்ன பண்றது? இல்ல ஏறு ஓட்டினா தாமல சாப்பாடு, நீ சாப்பிட்டாலும் ஏற ஓட்டு. இல்ல என் மூஞ்ச பத்திரியா நிக்க? ஏன் சாமி எல்லாரும் துண்டால அடிக்கிறீங்க? இல்ல கையால அடிச்சா நீ தாங்குவியா? இல்ல ஆம்பளையா இருந்தா கொண்டி கொண்டி பாத்துருவோம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிழக்கிய? இல்ல பறவை பண்ணி இதுகளோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலிய ஐயா அது பொந்துக்குள்ள இருக்குதுங்க. பொந்துக்குள்ள இருக்கட்டும், நம்ம சாமான்செட்ட தூக்கிட்டு போவான் பாத்து. ஆட்டுங்க. ஏல என்ன என் மூஞ்சியை பாக்க? இங்க வா, இங்க வாழ கிட்ட. இந்த கோழி ஏன் கொக்குற கோழி கூவுதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. 2000 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன், எவனும் கேட்க மாட்டேங்க. அதாவது இப்ப சொல்லுதேன் சரியா கேட்டுக்க. கொக்கோனா எந்திரிச்சுக்க, ரக்கோனா விடிஞ்சிருச்சு. அடங்கொக்க மக்கா ஆக்கிட்டு போவ செத்த சவர் என்னையம்ல திட்டுற மூதேவி. அது சரி சாமி, வேடந்தாங்களுக்கு வர பறவைங்க எல்லாம் எங்க இருந்து வருது சில சாமி? சின்ன பையில வேடந்தாங்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பறவையும் முட்டையில இருந்து தான் வருது. அந்த முட்டையும் 2001 அழிய போகுது. இந்த அப்ப நாமக்கல்ல போட்டு அழிச்சாள்ல, அதே மாதிரி ஆக போகுது. நான் தான் தேவர்கள்ட்ட சொல்லி அசுரல்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவ்வளவே அழிச்சேன். ஓஹோ, கேட்டியா? வணக்கம் சாமி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு சாமி. இன்னும் 2 வருஷத்துல உன் வம்சமே அழிய போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமால, எனக்கு குழந்தையே இல்ல சாமி. குழந்தை இல்லைன்னா என்கிட்ட வந்து ஏன் சொல்லுத? ராத்திரி வந்து டிவில சொல்லுதாருல டாக்டர், ஆமா. அவர்கிட்ட போ, நல்லது செய்வாரு போ. பிள்ளை கேட்க வேண்டியது, அவரு பிள்ளைய கொடுத்துட்டாருன்னா ரேப் பண்ணிட்டான்னு போலீஸ்ல சொல்ல வேண்டியது. போட்டி போ. சாமி கோச்சுக்காதீங்க சாமி. என்னடா? உள்ள வேணும், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அப்படி சொல்லுதியா? ஆ, சரி ஒண்ணு செய், நம்ம கேணி இருக்கலாம், ஆ. அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணிய குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன செருப்பாரு? அந்த கேணி இல்லையா? என்ன கேணினா இழப்பமா சொல்லுத? ஏ கேணி என்பார் தண்ணி என்பார், நான் நிற்பார் நாசமா போறவர் பட்டாங்கி உள்ளபடி. இது காக்கா சித்தர் சொன்னது. சரி, போ, போ, வாடி போ, போ. போலாம். சு, சு, போ. ஏன் என்ன இலைக்கு வா. ஏ காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல சொல்லுது அது. ஐயா இல்லீங்களே, வச்சிருந்தீங்களே. அப்புறம் எதுக்கு மூஞ்சனக்கு வர? நம்ம டான்ஸ் மாதிரி இல்லீங்க. ஆமா. அவர் இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு வரணும்னாருங்க. ஏல அந்த டண்டனக்கா எதுக்கு இங்க வாரான்? அவனை அந்த அப்படியே அங்கன இந்த டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அந்த அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறான் ஆசமத்து போறவே. நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவதற்காக நமது நிலையத்திற்கு சாமியாரும் டான்ஸ் சாமியாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். இல்ல வணக்கம்ல. ஏற்கனவே தொடச்சாச்சுங்க. ஏன் அடைக்க வேண்டியதை அடைச்சு துடைக்க வேண்டியது துடைச்சாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்ன சொல்லுத? இன்னும் 900 வருஷத்துக்கு அப்புறம் சேரே இருக்காது, எல்லாம் நிக்க வேண்டியதான். இல்ல இருல இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுறான். அப்படிலாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? இல்ல அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவ நீ. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தான் தானே. அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் முன்னாடி பண்ணி பே. என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்ல இல்ல. ஏ பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும், ஜிப்பா போட்ட பண்ணி பேல. அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்றேன். எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல? இவனை எருவு மாடுன்னு தான் சொல்லணும். நான் இருமன்னா நீங்க யாரு? இல்ல என்ன கையை நீட்டி பேசுதான்? நான் யார் தெரியுமால? இல்ல உன் வயசு என்ன என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளுவருக்கு ஆனவன சொல்லி கொடுத்தா காக்கி சித்தர் யாரு? நான் தானே. திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் போய் கேட்டு பாரு நீ. வாட் ஆர் டாக்கிங்? இல்ல யாரு ஏசுதான்? இந்த அப்பா அம்மா வைதானா? இல்லைங்க, இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே.
நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. வந்து ஔவையாருங்கிற வார்த்தையே உளவையாருன்னு படிக்கிறவரு நம்ம கிட்ட வந்து காக்கி சித்திரம் வவ்வால் சித்திரம் வந்து கதை விடுறாரு. எலே 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 நான் வவ்வான்னு சொன்னா? வவ்வான்னு சொன்னா நானு? அதான் போலிச்சாமியாருங்க. ஏல உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் சொல்லி கல்வி போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநவன் தான் நீ. அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டினவே இந்த பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி பையன், இவன் கூட சேராத. தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லியிருக்கு. இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் ஜாக்கிரதையா. மைக்கு வந்து தின்னு சொல்லாதீங்க. சாமியார் உங்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்க கூடாது. நீ என்ன திருவிளையாடல் டயலாக் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? செகண்ட் ஷோ பாத்துருப்பான் போல இருக்கு. இல்ல இல்ல ஏய் இவ்வளவு பேசுதே இல்ல, ஊரே மாத்திரம் இல்ல. தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான் கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும், ஏன் கத்தல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யார் சொன்னா? எழுதி வச்சிருக்காம்ல. என்ன எழுதி வச்சிருக்கு? ஆமா எழுதி வச்சிருக்கான்ல, மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மவுண்ட் ரோட்ல மழை பெஞ்சா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்கான்ல. என்னங்க இது யூகே அழிஞ்சிரு சொல்றாரு? யார யூகேங்க? யூகேங்கிறது லண்டன். இதுதானே? இல்ல லண்டன் தான். யாரு? நான் சொல்றேங்க. அதெல்லாம் கிடையாது. யூகே வேற, நான் நம்ப மாட்டேன். நீ அவங்கிட்ட காசு வாங்கிருக்கல. ஏங்க குண்டக மண்டக மெத்தட்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல யார் குண்டக மண்டக பேசுறா? தொட்டு பேசல என்ன தொட்டா என்ன? தொட்டா என்ன? நம்ம பண்ற பொருள் தொட்டா என்ன? நீ யாரு? என்ன நீங்க? நீ யாரு? நீ என்ன நெத்தில? நானா ஈஸ்வரன். ஈஸ்வரன் நான் ஈஸ்வரன் தள்ளுறீங்க. இல்ல நான் பாதோளம் உள்ள என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா? சரி இவன் என்ன பேச்சு பேசான்? நீ யார் இவன்? நீ எதுக்கு வர? உண்மை சொல்லு, நீ யாரு? இல்ல மக்களை ஏமாத்துறவன் நீ. சொல்லு. இந்த நிகழ்ச்சி நான் இவனை முடிச்சுதான் நிகழ்ச்சியை முடிப்பேன். அண்ணே எஸ், நல்லா நடிச்சீங்க, சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய். அட இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி நீ எனக்கு 10,000 rupees கொடுத்துருக்கற, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வச்சுக்கோ. என்னது மணி ஆகிட்டே இருக்கு, இன்னும் வாஸ்து வெங்காய ஆள காணுமையா? என்னையா பெரிய பெரிய உருப்படியா உள்ள போய்கிட்டு இருக்கு, நீ என்ன ஓம்படியா? இவங்க எல்லாம் இல்லாம ஐயா எங்கேயும் போக மாட்டாரு. ஐயா ஒரு பாஸ்போர்ட் ஓட்டல் மாதிரி, ஏதாவது பரிகாரத்தை அப்பயே முடிச்சிருவாரு. சில வீட்டுக்கு புல்டோசர் கொண்டு போவாருன்னா பாத்துக்குவேன். சரிப்பா, வாஸ்து வெங்காயா எங்கப்பா? ஐயா வந்துட்டாரு. నమస్కారండి. ఎంతో మహానుభావులు, అంతరికి వంచనములు. నేనే మహా వాస్తు పురుషు వెంకయ్య శాస్త్రి కారు. మీరే ఈ ఇల్లుకా ఓనరా? ஆமாங்க ஆமாங்க. ఆహా, ఈ ఇల్లు శాస్త్రాలు సంప్రదాయాలుకా కట్టి వச்சிருக்கீரா? அப்படிதான் கட்டிருக்கீங்க. ఒరేయ్ రారా, పోడా. హై హై జరిగండి, హై హై జరిగండి. మీరు ఇక్కడ రండి. ஐயோ ஐயோ, ₹1 லெமன் அனாவசியமா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. కాదు, లెమన్ లేదండి, అది యమన్. కెట్టదుకు యమన్. నేను పిచ్చి పోట ఒక లెమన్ పీసు ஒவ்வொரு சோல்ஜர் மாதிரி. இத்தனோண்டு எலுமிச்சம்பழத்துல இவ்வளவு மேட்டரா? மேட்டர்ல குவார்டர் தான் சொல்லிருக்கேன். ఫుల్లా కేటే మీరు ప్లాట్ అయిపోతాము. లోపులో రంటే. ఏమిరా అది? ఒక బెత్త పవరు కూపుడుది என்ன பேக்வேர்ட்ஸ், కూపుడుది என்ன பேக்வேர்ட்ஸ். అరే ఈ డోర్ లో ஒரு பெரிய தப்பு ఉంది. நம்பர் பிளேட் இல்லீங்க. అది కాదు, ఈ డోర్ இங்க வச்சவர் ఎవరు? கார்பெண்டர். అది எனக்கு தெரியாதா? பின்ன டெய்லர் வைப்பாரு. నాకు తెలుసు. என்னங்க முதல்ல காது நீங்க அப்புறம் நாக்குன்றீங்க, உடம்புல இருக்க எல்லா அவைத்தையும் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. వడకు దేశంలో ఈ డోర పోటా అది ఎడకు పన్నం. ముందు ఈ డోర క్లోజ్ చేయి. శంకర్లు, సిమెంటు, సర్వీసు, 3000 రూపీసు ఫీసు. ఏమిరా ఇది బ్యాడ్ సౌండ్? రాసుకోరా. ராசினு. ఏమిరా ఇది ప్లేసు? நடு ஹாலுங்க. நான் என்ன நாயுடுகள் நான் சொன்னேன்? ஓ ரே தேவடா, எவன்டா இங்க பில்லர் வச்சது? கொத்தனாருங்க. கொத்தனாரோ நாத்தனாரோ, அந்த பில்லர் ரிமூவ் செய். இது என்ன இங்க் பில்லரா டக்குன்னு அந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுக்கு? இது எடுத்தா சீலிங் நிக்காதுங்க. నిక్కలేనా ఉక్కరవై, నాకు అక్కర్లేదు. నాకు వాస్తు శాస్త్రమే ఇంపార్టెంట్, అది అర్జెంట్. పిల్లర్ రిమూవల్ చార్జ్ 3000 రూపీస్. రాసుకోరా. ராசியானோ. రండి. நான் போண்டி. ఆహాహా, ఏమిరా ఇది? ఒక బెత్త కెట్ట గప్పు వచ్చింది. அது அது అందుకోసమే అంత బెత్త కెట్ట గప్పు వచ్చింది. ఏమిరా అది అన్నలక్ష్మి ఏరియాడా. అక్కడ నీ ఉకాందు సాப்பாடு சாப்பிடணும் ஐயா. அங்க அங்க అది அங்க என்ன சாப்பிடணும்? அப்ப இதுக்கு எங்க போறது? அதுக்கு உட்லண்ட்ஸ்ல ரூம் போட்டு போ.
నాకు అక్కర్లేదు, నాకు వాస్తు శాస్త్రమే ఇంపార్టెంట్, అది పెద్ద అర్జెంట్. ఏయ్ స్కూల్ చార్జ్ 4000 రూపీస్ రాసుకోరా. రాజుగాను అక్కడ టోటల్ అమౌంట్ ఎவ்வளவு ఆయింది? 10,000. 10,000. 10,000 ఈ 10,000 ஈயா நான் எங்க போய் பிடிக்க முடியும்? 10,000 ఈయా. ఏమిరా దమాస్ చేరిరా? రా, నాకు వాస్తు శాస్త్రం హాబీ, కానీ మర్డర్ ప్రొఫెసర్ అయిపోయింది. 10,000 ఎడరా? கேஷா கிரெடிட்டா? క్యాష్లు கொண்டு வரேன். போலு. கொண்டு வரேன். எடுத்துட்டு வாலு. குரு எப்படி குரு இப்படி தெலுங்கு பேசுறீங்க? எல்லா வார்த்தை பின்னாடி லூ லூன்னு போட்டு பார்த்தேன், தெலுங்கு கரெக்டா வருதுடா. நீயும் ட்ரை பண்ணி பாரு, வரும். శాస్త్రాలు, సంప్రదాయాలు, టేబుల్ చైర్లు, వాయ మూడ్లు, తెరీదులు పళ్ళు. బాబు నేను ఇక్కడ ఉన్నాను. இந்தாங்க பணம். ஆகாட்டு இல்லங்க, கம்பிக்கு வெளியே உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்கீங்க. கம்பிக்கு வெளியே உட்கார்ந்து எண்ணலாம், கம்பி தான் எண்ண கூடாது. நானும் வரேன். ஐயோ, செங்கலை வச்சு வாசல் அடிச்சுட்டாங்களே. ஐயோ, இது என்னங்க அநியாயம்? முன்னாலேயும் செங்கலை வச்சு அடிச்சிட்டீங்க, பின்னாலேயும் அடிச்சிட்டீங்க. நான் எப்படிங்க வெளியே வருது? நீ எதற்காக ஐயா வெளியே வர வேண்டும்? என்னங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? என்ன டேய், அவன் வீடு இல்லாம பிளாட்பாரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். வீடு இருக்கவன் கூட கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை மீட்கிறதுக்காக நீ ஒரு அருமையான வீடு வச்சிருக்கிற, அதுல நிம்மதியா வாழ தெரியாம என்ன மாதிரி ஃப்ராட் வாஸ்துகிட்ட மாட்டிக்கிட்டு காசை கரியாக்கிடா முட்டா பயல. நீ ஏமாத்துற. ஏய் டைனோசர், காட்சிலா கொடோ கொதறறானே. கடிடா கடிடா வெரி நாய்க்கு உள்ளே சமாளி ஆயிடலாம். நாக்கையா தீப்ப கொடு. எதுக்குடா இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்குல்ல, தலை சீவத்தா? என்னடா டேய், என்ன ஏண்டா டேய், 8 லட்சம் ரூபாய் காரை வாங்கி உள்ள ஏசிய போட்டு உட்கார்ந்தா அத பார்பர் ஷாப் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஒரு சலூன். ஏய் நீ மூக்கையா தானே, நீ நாக்கையா தானே, நீ கண்ணையா தானே? டேய் அது பழைய நேம்டா, இப்ப கல்யாணராமன் ஸ்டைலா மாத்தி வச்சிருக்கேன். ஆமா, எதுக்கா கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? சொல்டா டேய், செத்த காலேஜ் பார்க்க வந்திருக்கீங்களா? அத அப்படியே கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? இதுக்கெல்லாம் சிபிஐ ஆபீசர்ஸோட வருவாங்க. வர்றவன்ல பாதி பேர் செத்த காலேஜ் பார்க்க வரானுங்க, மீதி பேர் மாமன் பொண்ணை கண்டுபிடிக்க முயற்சியில செத்துறானுங்க. கண்ணையா, கிராமத்துல இருந்து 10,000 ரூபாய் பணத்தோட வந்த, இப்ப 10 லட்சம் ரூபாய் தேரும் போல இருக்க. ஆமா, நீ எந்த பிசினஸ் பண்ண? பிசினஸ் எல்லாம் ஓல்டு ஃபேஷன், இப்ப லேட்டஸ்ட் டெக்னிக் ஃப்ராட். நீ ரொம்ப நல்லவனாச்சே. நல்லவனா தாண்டா மெட்ராஸ் வந்தேன். ஆனா இந்த சென்னை என்ன சீரழிச்சிருச்சா. ஒரு சாமியார் ஒருத்தன் எனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற 5,000 ரூபாய் புடிங்கிட்டான்டா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், அதிர்ஷ்டக்கல் ஒண்ணு தாரேன், அதை போட்டினா வாழ்க்கையில் நீ எங்கேயோ போயிருன்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல கையில கொடுத்துட்டு போயிட்டான்டா. அதுக்கு 2,000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டான்டா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், அவன் உன் பேர் சரியில்லை, நியூமராலஜி படி உன் பேரை மாத்தினா நீ எங்கேயோ போயிருன்னு சொல்லிட்டு கையில இருக்க 1000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டான்டா. மிச்சம் இருந்த பணத்துல ஒரு பொட்டி கடை போட்டான்டா. அதுக்கும் ஒருத்தன் வந்தான்டா வாஸ்து பாக்குறேன்னு. அவன் வாஸ்து சரியில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா கடையை கையில எடுத்துட்டு போய் கடைசி பிளாட்பாரத்துல விட்டுட்டான்டா. அப்புறம் எல்லா ஃப்ராட் தனத்தை நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். உங்களோட பேசலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. சாரி, 2 இயர்ஸ் கழிச்சு தான் நான் உங்களை மீட் பண்ண முடியும். இப்ப நான் அவசரமா பாளையத்தம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இருக்கேன். நீ கூடவா சாமி கும்பிடுற? ஆமாடா, தெய்வ நம்பிக்கை நான் என்னைக்குமே குறை சொன்னது இல்ல. தெய்வ நம்பிக்கைக்கு உள்ள இருக்கிற மூட பழக்க வழக்கத்தை நான் தப்புன்னு சொல்றேன். தெய்வம்னு ஒண்ணு இருக்குடா. You are under arrest. Who is that? உன்னை அரெஸ்ட் பண்றோம். It's all right. பக்கத்துல ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா? நீங்க சினிமா போலீஸா? இடியட், நாங்க ரியல் போலீஸ். வந்து ஏற ஜீப்ல. தெய்வம் இருக்குது, நான் போயிட்டு வரேன். கவர்மெண்ட் கூப்பிடுது. ஐயா ஏய், நான் போயிட்டு வந்துருவேன்டா. அதுக்குள்ள வண்டியை ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரா மாத்திராதீங்கடா பாவீங்களா. உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன். வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன். உடான் சாமியாரே உதைத்தேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன். ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களே மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன். ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன். ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அநாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை.
தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீ கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டொமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு மாடர்ன் பெயரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம். ஸ்மக்லிங் என்ற காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடிக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா, இல்லை அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாள்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உலவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமங்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள். மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது. நீங்க அரசு தரப்பு வக்கீலா? ஆமா. உங்க பேரு? கூ ரங்கசாமி. கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா? ஆமா. அதை இனிமே தூக்கிருங்க. கூ ரங்கசாமி. புள்ளி எடுத்துட்டா குரங்குசாமி ஆயிருமே. ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க. நிமிராலஜா. அத பாத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியால உட்கார்ந்திருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு. அத ராசிக்கு ஒத்துறாத கல்லு. கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீதான். மெய்யாலுமா? இப்ப பாரு, கணம் கோச்சார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.